வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் ஒரு ஆன்மீக வேள்வியிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். இது சில நேரம் நமக்கு முக்கியமானது, செய்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் அதில் தொடர்ந்து இந்த பாதையிலே பயணிப்பதற்கான வாய்ப்பை சிலர் மட்டும்தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அந்த விதத்திலே ஒவ்வொரு நாள் மாலையும் இந்த ஆன்மாவுக்கு தேவையான அறிவை, சிந்தனையை பெருக்கிக் கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் எவ்வளவு வாழ்த்துக்கள் சொன்னாலும் தகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எந்த நோக்கத்திற்காக நம்ம பிறப்பெடுத்தோமோ அந்த நோக்கத்தை இப்பொழுது நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அதற்கான செயலை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உடலெடுத்த நோக்கமே உண்மை இன்பம் துய்க்கவே என்று ஒரு பாடலிலே ஒரு அற்புதமான வரி. உடலெடுத்த நோக்கமே உண்மை இன்பம் துய்க்கவே என்று சொல்றோம். அப்ப அந்த உண்மை இன்பத்தை நாடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான வாழ்க்கை. சரி, அப்ப இந்த உண்மையான வாழ்க்கைக்கு உள்ள ஒரு பகுதி ஆன்மீகம். இப்ப ஆன்மீகம் அப்படிங்கிற பேர்ல பல்வேறு விஷயங்களை இந்த உலகத்துல செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதை நாம பார்க்கிறோம். குறிப்பாக மதங்களாக, சமயங்களாக, பக்தி மார்க்கங்களாக, ஞான மார்க்கங்களாக நிறைய செயல்கள் இந்த உலகத்துல நடக்குது. அதுல நிறைய நல்ல செயல்கள் இருக்குது, சில தேவையற்ற செயல்களும் இருக்குது. அப்ப அந்த தேவையில்லாத செயல்களிலே சிக்கி மக்கள் கஷ்டப்படுறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவையான செயல்களிலே நாம் நின்று இந்த பிறவியினுடைய நோக்கத்தை அடையணும். அதற்கு உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை நாம் ஒரு சிந்தனைக்கு, ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நாம் அதைய நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இந்த உலகத்துல எல்லா உயிர்களுமே நல்லா வாழணும், சிறப்பா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும்னு நினைக்கிறது. அப்படிதானே? மனுஷனும் அப்படிதான் வாழணும்னு நினைக்கிறான். ஆனா மனித வாழ்க்கையில மட்டும் சிக்கல்கள், துன்பங்கள் சொல்லி மாளாத அளவுக்கு உடல் ரீதியாக, மன ரீதியாக ஏற்படுது. அப்ப இதைய சிந்தித்த சிந்தனையாளர்கள், அறிஞர்கள் கண்ட முடிவுதான் ஆன்மீகம் என்ற ஒரு துறை. நல்லா புரிந்து கொள்ளணும். இது ஆன்மாவை பற்றிய தெளிவை கொடுக்கக்கூடிய துறைக்கு ஆன்மீகம் என்று பெயர். கோயிலுக்கு போறதுதான் ஆன்மீகம்னு இல்லை. இப்ப எப்படி யோகா அப்படின்னாலே அதுல 8 அங்கம் இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா நிறைய பேர் அந்த உடற்பயிற்சி யோகா ஆசனா செய்யறதே யோகான்னு நம்பிட்டு இருக்கோம் இல்லையா?
அது போல இந்த புற சடங்குகள், செயல்பாடுகள், வழிபாடுகள் எல்லாமே ஆன்மீகத்தினுடைய ஒரு பகுதியா இருந்தாலும், ஆனால் முழுமையான ஆன்மீகம்ங்கிறது ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு நிலை, ஒரு செயல். அப்போ அதை பற்றிய ஒரு தெளிவு வரும்போது தான், இந்த மனித குலத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம உடல் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியுமா? ஆமா, தீர்த்துக் கொள்ள முடியும் ஆன்மீகத்தில. மனப்பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக தீர்த்துக் கொள்ள முடியும். உறவுகளிலே, பொருளாதாரத்திலே, அல்லது சமுதாயத்திலே, அல்லது உலக அளவிலே, இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சொல்ல முடியுமா? உங்கள் ஆன்மீகத்திலனா, உண்மையான ஆன்மீகத்திலே ஒரு மனித வாழ்க்கையில வரக்கூடிய அத்துணை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இவ்வளவு தூரம் பிரச்சனைகளையும், வழிமுறைகளையும் ஆழமா பெருசா பேசுறதா நீங்க நினைக்க வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப எளிமையானதும் கூட. அதனால தான் நான் மௌனம் முடித்து வரும்போது, நெறையா திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வார்த்தையாக எனக்கு உணர்வுக்கு பட்டது என்னன்னா, இறை உணர்வு என்பது மிக மிக எளிது. ஆன்மீகம் என்பது மிக மிக எளிது. சரிங்களா? அதுல எந்த சிரமமுமே இல்ல. அப்ப இறைவனை உணர்வது, கடவுளை அடைவது என்பது தான் மனிதனுக்கு இருக்கிற வேலையிலேயே மிக மிக எளிமையான வேலை. பொருள் சம்பாரிப்பதை விட, இறைவனுடைய அருளையும், சரிங்களா? இறைவனுடைய ஆற்றலையும் பெறுவது என்பது மிக மிக எளிது. அப்ப அதற்கு என்ன அப்படின்னா, அந்த உண்மையான ஒரு விஷயத்த நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, அதைய முழுசா புரிஞ்சவங்க கிட்ட போறப்ப தான், அது நமக்கு எளிமையா புரியுது. புரியாதவங்க கிட்ட இந்த ஆன்மீகம் போய் சிக்குனதுனால, அது இன்னைக்கு பல்வேறு விதமான குழப்பங்களா மாறிப்போச்சு. சரிங்களா? யாரோ ஒரு குருமகான்ட்ட ஒருத்தர் போயி, ஆ ஆ கடவுள் என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன? அப்படின்னு அவருக்கு பயங்கரமான தேடுதல். பல ஆண்டுகளாக பலர்ட்ட போய் கேட்கிறார். ஒண்ணும் விடையும் சரியா கிடைக்கல. அப்புறம் ஒரு குரு கிட்ட போறார். அந்த குரு என்ன சொல்றாருன்னா, "நீ ஒரு ஒரு 7 வருஷம் எங்கூடயே இரு. அப்புறம் நான் உனக்கு சொல்றேன்னு" சொல்லி. அவரும் 7 வருஷம் நம்பிட்டு இருந்துட்டார். இருந்ததுக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சு வந்து கேட்கிறாரு. "கடவுள் என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் என்ன?" அவரு சொன்னாரு, "கடவுள் என்றால் குழப்பம். வாழ்க்கை என்றால் பிரச்சனை." அப்படின்னு சொன்னாராமா. ஏய், இதுதான் எனக்கு முதல்லயே தெரியுமே. சரிதானா? அப்போ வாழ்க்கைய பற்றியும் நமக்கு தெரியல. கடவுளை பற்றியும் தெரியல. சரிங்களா? ஆன்மீகம் என்பது நம்ம வாழ்க்கையை பற்றிய தெளிவையும், நாம வந்த நோக்கமான அந்த கடவுளை உணர்வது, கடவுளை பற்றிய ஒரு தெளிவையும் கொடுக்கக்கூடிய மிக ஒரு ஆழமான ஒரு துறை. முன்னாடி சொன்னது போல தெரியாதவர்கள், அறியாதவர்களால இந்த துறை மிகவும் குழப்பப்பட்டு விட்டது. குழப்பப்பட்டுருச்சு. அதுதான் இப்ப பிரச்சனை. இப்போ ஒரு உடற்பயிற்சி சொல்லிக் குடுக்கணும்னு நீங்க ஒரு இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி அதை தெளிவா கற்று, தேர்ச்சி பெற்று, இதுக்கு இன்னென்ன பலன் தான்னு தெளிவா தெரிஞ்ச நபர்ட்ட நீங்க ஒரு பயிற்சி கற்றுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, அது எப்படி தெளிவா இருக்கும்? ஒரு நபர்ட்ட போறீங்க, அவருக்கு உடற்பயிற்சியே தெரியாது. எந்த செயல் செஞ்சா என்ன விளைவு வருதுன்னு தெரியாது. ஆனா அவர்கிட்ட நீங்க போறீங்க. அவரும் அந்த ஸ்தானத்துல இருக்கிறாரு. அவரு கற்றுக் குடுங்கன்னு சொன்னா, அவரு கற்றுக் குடுக்குறாரு. ஆனா அவர் கற்றுக் குடுப்பது எப்படி இருக்கும்? அப்படிதான் இன்னைக்கு ஆன்மீகம் போய்க் கொண்டிருக்கிறது. சரி, அதனோட விளைவுகள் தான் இன்னைக்கு நாம சந்தித்துக் கொண்டிருக்கிற நெறைய நெறைய துன்பங்கள். இந்த ஆன்மீகம் தெரியாததால தான் இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா பிரச்சனையுமேன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆன்மீகம் தெரியாததால தான் இன்னைக்கு இத்தன ஆஸ்பத்திரியில போய் நம்ம படுத்திருக்கிறோம். கேன்சர்ங்கிறோம், ஹார்ட் அட்டாக்ங்கிறோம், கிட்னி ஃபெயிலியர்ங்கிறோம், இந்த உறுப்ப ரிமூவ் பண்ணி வீசுங்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? ஆன்மீகம் தெரியாததுனால். நான் அதனால தான் இன்னைக்கு உண்மையான ஆன்மீகம்ங்கிறத நான் டாபிக் எடுத்திருக்கேன்.
நீங்க கேட்கலாம், என்னங்க ஆன்மீகம் சாமி கும்பிடுறதுக்கும் நம்ம ஆஸ்பத்திரியில போய் படுத்து அதற்கும் தான் நேரடியான நெருங்கிய தொடர்பு இருக்கு. உண்மையான ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்கள் ஆஸ்பத்திரி போமாட்டார்கள். உண்மையான ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்கள் மன துன்பங்களிலே சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். கோபத்திலோ, பேராசையிலோ, பொறாமையிலோ, முறையற்ற பாலுணர்விலையோ, இல்லையா? தற்பெருமை பேசிக்கொள்வதோ, கவலைப்படுவதோ, பிறரை பற்றி குறை கூறுவதோ அவர்களிடம் இருக்காது. அப்ப இதை கடந்து வரணும்னா நமக்கு உண்மையான ஆன்மீகம் எது என்று தெரிய வேண்டும். முதல் தெரியணும். அதுக்கப்புறம் அதன் வழி நடக்கணும். 2 விஷயம் இருக்கு. முதல் தெரிஞ்சுக்குவோம் இன்னைக்கு. உண்மையான ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் பொருளாதாரத்திலே நிறைவாக இருப்பார்கள். நான் வார்த்தையை கரெக்டா பயன்படுத்துறேன். பொருளாதாரத்தில் நிறைவாக இருப்பார்கள். கோடி கோடியா வச்சிருப்பாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருந்தாலும் இருக்கலாம், இல்லை என்றால் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு நிறைவு இருக்கும் பொருளாதாரத்தில். உறவுகளிலே அவங்க இணக்கமாக இருப்பார்கள். உண்மையான ஆன்மீகம் அறிந்தவர்கள் உறவுகளிலே சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். இந்த வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க, எந்த நிலையில் இருந்தாலும் சரி. அவர் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் இந்த வாழ்வை அவர்கள் கொண்டாடி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தன்மையை பெற்றவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் உண்மையான ஆன்மீகத்தை உணர்ந்து கொண்டவர்களுக்கான ஒரு தகுதி. ஆனா இன்னைக்கு உலகமே இதுக்கு நேர் எதிரா இருக்கு பாருங்க. எத்தனை மருத்துவமனைகள், எத்தனை கோர்ட்டு கேஸுகள், போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைகள், இல்லையா? அந்த சொத்து பிரச்சனை அன்னைக்கு அழகர் ஐயா கூட அழகா சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மௌனம் முடிச்சவங்க எல்லாரும் நம்ம ஒரு ரெசல்யூஷன் ஒரு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். சொத்துக்காக என்னுடைய உறவுகளை நான் பிரிவது என்பது இந்த ஜென்மத்துல நடக்கக்கூடாது. அது என்ன நடந்தாலும் சரி. அது நான் சம்பாதித்ததல்ல. என் பெற்றோர், என் மூதாதையர் சம்பாதித்தது. மகரிஷி என்ன சொல்றாங்க? உன் அறிவின் ஆற்றலினால், உடலின் உழைப்பால் தான் வாழ்வேன் என்ற முடிவை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றாங்க. அதான் ஐந்தொழுக்க பண்பாடுல முதல் ஒழுக்க பண்பாடு. பெரிய சுமை ஏதுமில்லை, அவரவர்தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வேன் என்ற முடிவு. அப்பா சொத்து, தாத்தா சொத்து வந்தா வாங்கிக்கிங்க, தப்பில்லை. ஆனால் எனக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடாது. இது உங்களுக்கு மிகப்பெரிய முரணாத்தான் இருக்கும். சரிதானா? ஆனா உண்மையான ஆன்மீகத்தை நீங்க புரிந்து கொண்டீர்களானால் உங்களுக்கு பொருள் மேல் பெரிய பற்று வராது. ஏன்னா இப்ப நிறைய பேர் கோடிக்கணக்கில் பொருள் வைத்து இருக்கிறோம், அதனால் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கண்கூட பாருங்களேன். உங்களுக்கு எதெல்லாம் சொத்தாக நீங்க வைத்திருக்கிறீங்களோ அந்த சொத்துக்கள் உங்களிடம் புண்ணியம் இருந்தால் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். நம்மிடம் பாவம் இருந்தால் அது நமக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். சொத்துக்கள் மட்டுமல்ல, உறவுகள், நபர்கள் எல்லோருமே. அப்ப இங்க சேர்த்து வைக்க வேண்டியது சொத்து அல்ல என்று உண்மையான ஆன்மீகம் நமக்கு போதிச்சிடும். அதுக்குன்னு அது வேண்டான்னு சொல்லாது, பொருள் வேண்டான்னு சொல்லாது. ஆனால் பொருள் எந்த அளவோடு நமக்கு தேவை, எந்த அளவோடு நிறுத்தணுங்கிறது உண்மையான ஆன்மீகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே நிறைவான வாழ்வை வாழ்ந்து தன் வாழ்வினுடைய நோக்கமான இறை உணர்வை பெறுகிறான் என்றால் அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதைத்தான் அவனுக்கு வழிகாட்டு. அதைத்தான் மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாருமே துன்பம் இல்லாம சந்தோஷமா வாழணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கினோட அளவு தாறுமாறா இருக்கு. அப்ப ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு மகரிஷிகிட்ட கேட்கிறப்ப, இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கு. எல்லா படைப்புகளுக்கும் ஒரு நோக்கம் இருப்பது போல மனித வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதான் ஆன்மீகத்தினுடைய இலக்கு. ஆலயம் என்று சொல்ற ஆன்மா லயமாக வேண்டும். எங்க? தன்னோடு அல்லது இறைவனோடு. இரண்டு ஒண்ணுதான். தன்னுணர்வு என்று சொன்னாலும் இறை உணர்வு என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றுதான். சரிங்களா? அப்ப நீங்க கடல் தண்ணீரை ஒரு சொட்டு எடுத்து வாயில விட்டு ருசித்தாலும்
அதே தண்ணீரை கடல்ல இருந்து அள்ளி நீங்க வாயில குடிச்சு ருசித்தாலும் அதனுடைய டேஸ்ட் ஒன்று தானே. அது மாதிரி நீங்க தன்னுணர்வு பெற்றாலும் இறை உணர்வை பெற்றாலும் உணர்வு ஒன்றுதான். இரண்டும் ஒன்றாகத்தான் கலந்து இருக்கிறது. இரண்டும் ஒன்றுதான். அதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்ன என்று சொல்வதுதான் உண்மையான ஆன்மீகம். இந்த ஆன்மீகத்தினுடைய முதல் தகுதி இது சொல்லுதா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும். நீங்க எந்த ஆன்மீகத்துக்கு வேணா போங்க, ஆன்மீகங்கிறது ஒண்ணுதான். சரிங்களா? அது நமக்கு முதல் தெளிவுபடுத்துகிறதா? என்ன? மனிதன் என்பவன் யார்? அவனுடைய நோக்கம் என்ன? இதைய சொல்லலைனா அது உண்மையான ஆன்மீகம் கிடையாது. சரிங்களா? நீங்க இதெல்லாம் நான் சொல்ற விஷயங்களை நீங்க இப்போ ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க. மனிதன் என்பவன் யார், அவனுடைய நோக்கம் என்ன என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுச்சுன்னா அதான் அது உண்மையான ஆன்மீகம். ஏன்னா நாம நாம என்ன இலக்கு என்பதை தெரிஞ்சாதான் நாம அதை நோக்கி பயணிக்க முடியும் இல்லைங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னா அந்த இடம் எதுன்னு முதல்ல தெரியணும். ரெண்டாவது அதுக்கு போறதுக்கான வழி தெளிவா தெரியணும். இந்த இரண்டும் இருந்தா நீங்க அந்த இடத்தை போய் அடைஞ்சிடலாம். அவ்வளவுதான். அப்ப ஒரு மனித வாழ்வினுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழியையும் ஒரு ஆன்மீகம் சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப வேதாத்திரி மகரிஷி அவங்களோட பயிற்சிக்கு வந்தவங்க எல்லாரும் பண்றாங்களோ இல்லையோ அவங்க கிட்ட நீங்க போய் கேளுங்க, உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னா அவங்க தெளிவா சொல்லுவாங்க, இறைநிலை உணர்வை பெறுவது. இதுதான் வாழ்வினுடைய நோக்கம். சரி, இதற்கு எது தடையாக இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஈடுபாடோடு இருக்கிறவங்க உங்களுக்கு லெசனே எடுத்துருவாங்க. இதை ஃபாலோ பண்றது ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முதல் தெரியணும் இல்லையா? சரியா? அப்ப நம்ம இறைநிலையிலிருந்து வந்திருக்கிறோம். இறைநிலையிலிருந்து பஞ்சபூதமாகி பஞ்சபூதத்திலிருந்து நட்சத்திரங்கள் கோள்கள் ஆகி அவற்றிலே பஞ்சபூதம் இணைந்த போது ஓரறிவிலிருந்து ஆறறிவு மனுஷனா வந்திருக்கிறோம். வந்த வழி விலங்கின பதிவின் வழி, அந்த வழியிலே வந்த பதிவுகள் நம்மிடம் தொக்கி நிற்கின்றன. அதனால் நம்மகிட்ட கர்மவினை பதிவுகள் இருக்கு. கர்மவினைகளை பதிவுகளை கழித்து கொண்டு இறையுணர்வை பெறணும். அப்ப கர்மவினை கழிவுகளை பதிவுகளை கழிப்பதற்கு நமக்கு என்ன வழி? நாம பயிற்சியை முறையாக சரியாக செய்து கழித்து கொள்ளலாம். குறிப்பாக தியானத்தை செய்து சரியாக முறையாக செய்து கழித்து கொள்ளலாம். தற்சோதனை பயிற்சியை செய்து நம் குணத்தை மாற்றி நம் பதிவுகளை கழித்து கொள்ளலாம். பிறருக்கு நன்மை செய்து இதை கழித்து கொள்ளலாம். இதைத்தான் மகரிஷி அவர்கள் பயிற்சி திட்டத்தில் கொடுத்துருக்காங்க. உடற்பயிற்சி, உயிரை தூய்மை செய்வதற்கு காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வு, இன்னும் பிரம்மஞானம், தத்துவ விளக்கம் என்ற ஒரு தெளிவான ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இல்லையா? அப்ப நமக்கு வாழ்வினுடைய நோக்கம் என்னன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அதை சயின்டிபிக்கலா ப்ரூவனா சொல்றாங்க. அதே மாதிரி இதுதான் நோக்கம்னு சொல்லி விட்டுட்டு போகல. நிறைய பேர் அப்படிதான் இறைவனை உணரணும், முக்தி அடையணும், ஞானம் அடையணும், சித்தி அடையணும் சொல்லிட்டாங்க. பட் வழி அப்ப அப்படின்னா என்ன? அதை அடையிறதுக்கு என்ன வழி? அப்ப மகிழ்ச்சி தெல்ல தெளிவாக மிக தெளிவாக தன்னுடைய 96 ஆண்டு கால வாழ்க்கையினுடைய ஜூஸை பிழிஞ்சு ஒரு சிஸ்டத்தை வடிவமைச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் இறைவனை உணரணும்னா உனக்கு குணநல பேரு வர வேண்டும். நீ எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் வாழணும், முடிஞ்ச வரைக்கும் பிறர் துன்பத்தை போக்கி வாழணும் இல்லையா? இதுதான் குணநல பேரு. அப்ப இந்த குணநல பேரை அடையணும்னா அதற்கு நீ அகத்தாய்வு பயிற்சியிலே உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எண்ணம் ஆராய்தல் செய்ய வேண்டும், ஆசை சிலமித்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்றதில் நீ தெளிவாக சிந்தித்து உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும். இதில் பெற்ற அந்த சிந்தனை தெளிவை தியானத்தின் மூலமாக அகத்தவத்தின் மூலமாக நீ உணர்வு நிலையிலே உன்னையும் உணர வேண்டும். அதற்கு தான் நமக்கு அற்புதமான குண்டலினி யோகத்தை கொடுத்திருக்கிறாங்க. பல சிரமங்கள் பட்டு செய்ய வேண்டிய அந்த குண்டலினி யோகத்தை மகரிஷி அவர்கள் மிக மிக எளிமைப்படுத்தி நம்மகிட்ட கொடுத்திருக்காங்க. இது பெரிய விஷயம். அப்போ நம்ம இப்போ வாழக்கூடிய முறையானது நம்ம வாழ்வின் நோக்கம் என்னன்னு தெரியாதனால அதற்கு முரண்பாடாக அமையும் போதுதான் துன்பம்னு ஒண்ணு வருது.
இந்த உண்மையான ஆன்மீகத்தினுடைய முதல் பாயிண்ட் வந்து உங்க வாழ்வினுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்தணும். அதுக்கு மனிதன் என்றால் யார் என்பதை தெளிவுபடுத்தினா தான் வாழ்வினுடைய நோக்கம் என்ன என்பதை தெளிவுபடுத்தும். இதுதான் முதல் ஆன்மீகத்தினுடைய உண்மையான ஆன்மீகத்தினுடைய செய்தி. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, மனித வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அடைவதற்கான வழியை அந்த ஆன்மீகம் தெளிவாக காட்ட வேண்டும். அந்த வழி எளிமையாகவும் இருக்க வேண்டும். இது இரண்டாவது பாயிண்டா நீங்க எழுதி வச்சுக்கோ. வழி தெளிவாகவும் இருக்கணும், வழி எளிமையாகவும் இருக்கணும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். எல்லாத்தையும் விட்டு போட்டு மொட்டை அடிச்சுட்டு காட்டுக்கு போய் பண்றதுக்கு பேரு இப்ப அந்த ஆன்மீகம் தேவையில்லை. முன்னாடி அது தேவைப்பட்டிருக்கலாம், முற்காலத்தில் அது தேவைப்பட்டிருக்கலாம். நான் யாரை குறை சொல்லல. இக்காலத்திலே அது தேவையில்லை. ஏன்னா இயற்கைக்கு அது பொருந்தாத ஒன்று. இயற்கை அது அப்படி இருந்தது அப்படின்னா அதுவே ஆணையும் பெண்ணையும் படைக்காம விட்டுருக்கும் இல்லையா? இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, இயற்கையினுடைய உச்சமான இறைவனோடு இணைவதுதான் நம்ம வாழ்க்கையோட நோக்கமாக இருக்கும்போது, சரிங்களா? அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவையில்லை. ஆனால் இதை பற்றி சரியான புரிதல் இல்லைன்னா இது பெரிய துன்பமாக நமக்கு வந்து போயிடுது. இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. ஆமா, பாக்குறாங்க, அம்மா அப்பாவை பாக்குறாங்க, பக்கத்து வீட்டுல பாக்குறாங்க, சொந்த பந்தங்களை பாக்குறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் ஈகோல ஒருத்தர் ஒருத்தர் அடிமையாக்கி ஒருத்தரை ஒருத்தர் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற குடும்பம் தான் கண்ணுக்கு தெரியுது. சண்டை சச்சரவுகள் இல்லையா, தீய பழக்க வழக்கங்கள், ஒருத்தர் ஒருத்தர் துன்பத்திருக்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ இளைஞர்கள் அந்த பாதையிலிருந்து விலகுறாங்க. திருமணம் வேண்டாம், எங்களுக்கு நாங்களே விலங்கிட்டு கொள்ள விரும்பவில்லைன்னு சொல்றாங்க. அப்ப திருமணம் அந்த அளவிற்கு தவறாக புரிய வைக்கப்பட்டிருக்கு இந்த சமுதாயத்துல. உண்மையாலுமே திருமணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தும் உதவியும் இல்லையா? இப்போ அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒருத்தருக்கு கண் இல்ல, ஒருத்தருக்கு கால் இல்ல, சரிங்களா? ஒருத்தருக்கு கண் இல்ல, ஒருத்தருக்கு கால் இல்ல, ஆனா ஒரு பயணம் செய்யணும், சரிங்களா? இப்ப ரெண்டு பேர் இணையும் போது இந்த கால் இல்லாதவர் இந்த கண் இல்லாதவர் மேல ஏறி அமர்ந்து கொண்டால் இவர் கால் நடக்கிறது, அவர் கண் பார்க்கிறது. அவர் சொல்றாரு ரைட்ல போ, லெப்ட்ல போ, ஒரு ஸ்டெப் முன்னாடி போ, இந்த பக்கம் வா. இருவரும் ஒரு இலக்கை அடைய முடியுது. அது மாதிரி அப்ப கணவன் மனைவி அப்படிங்கிறவங்க ஒருவருக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், இன்னொருத்தருக்கு இன்னொரு ஸ்கில் இருக்கும். பொருளீட்டுதல் ஒருத்தருக்கான பணி, குடும்பத்தை பாதுகாத்தல் இன்னொருத்தருக்கான பணி. அப்ப இருவரும் இணைந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து மகிழ்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சிஸ்டம் குடும்பம். மகிழ்ச்சி சொல்லுவாங்க, உலகத்துல மிக உயர்ந்த உறவு கணவன் மனைவி உறவு. உடல் பொருள் அத்தனையும் அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு உறவு வந்து திருமண உறவு தான். பட் அந்த உறவில் இருக்கிற புரிதல் இன்னைக்கு அந்த பணம், காசு, அதிகாரம், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் மனித மனதை பொல்யூட் பண்ணதுனால அந்த உறவுகளே இன்னைக்கு இனிமை கெட்டு போச்சு. அப்ப அதனால இன்னைக்கு அதுல இருந்து விலகிட்டு வர்றாங்க மக்கள். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் சரியா தெரியல. அதுதான் இதற்கும் அடிப்படை. இன்னைக்கு இவ்வளவு டைவர்ஸ் நடக்குது, என்ன காரணங்க? வாழ்வினுடைய நோக்கம் தெரியல, அது எப்படி அடையணும்னு புரியல. அப்ப எப்படி வாழணும்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அந்த சிஸ்டம் தான் நம்ம நோக்கத்தை அடை வைப்பதற்கான வழி. அப்ப அந்த சிஸ்டம் எல்லாத்துக்கும் தெரியாதனால, இப்ப ஓட்ட தெரியாத வண்டி ஓட்ட சொன்ன மாதிரி, வடிவேல ஒரு படத்துல ஏதோ போடுவாங்கல்ல, சிங்கம் களை இறங்கிருச்சு அப்படின்னு போட்ட மாதிரி நம்ம எல்லாரையும் வாழ்க்கைக்குள்ள தள்ளி விட்டு வாழு 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 வாழுங்கிறாங்க. எங்க போய் வாழ்றது? சரிங்களா? அத்தனை குழந்தைய சூசைட் பண்றாங்க. உண்மையான ஆன்மீகம் தான் இதற்கு தீர்வு. அத்தனை மக்களை கொன்று குவிக்கிறோம் போருங்கிற மத இன வெறியில. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது. என்ன காரணம்? உண்மையான ஆன்மீகம் புரியல. சரி, அப்ப உண்மையான ஆன்மீகம் புரியாததுனால, வாழ்வின் நோக்கம் தெரியாததுனால, அதற்கு முரண்பட்டு வாழும்போது நமக்கு துன்பம் தான் மிச்சம். அப்ப உண்மையான ஆன்மீகத்தினுடைய மூன்றாவது படி என்ன செய்யணும்? அது
ஒரு மனித வாழ்க்கையில இன்பம் என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன என்பதை தெளிவாக விளக்க வேண்டும். அது மகரிஷி அளவுக்கு வேற யாரும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா மகரிஷியோட அந்த மிகப்பெரிய கேள்விகள், சிறு வயதில் எழுந்த ஞான கேள்விகள்ல இன்பம் என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன, அது எவ்வாறு தோன்றுகிறது அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வி அவருக்கு. இப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்திற்கு முரண்பாடாக வாழும்போது தான்ப்பா உனக்கு துன்பம் வருது. வாழ்க்கையினுடைய நோக்கத்திற்கு முறையாக நீ வாழ்ந்தால் இன்பம் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாரதியார் சொல்வது போல இந்த வாழ்க்கை முழுக்க நமக்கு இன்பம் மட்டுமே இருக்கிறது. நீங்க கண்ணை திறந்து பாருங்களேன், எவ்வளவு இன்பம். பார்க்கிறதெல்லாம் இன்பம், கேட்பதெல்லாம் இன்பம், நுகர்வது இன்பம், உண்பது இன்பம், நினைப்பது இன்பம், இல்லையா? எத்தனை கோடி இன்பத்தை கொட்டி வைத்திருக்கிறது இயற்கை. இயற்கையே பாரு. அப்ப இவ்வளவு இன்பத்தையும் விடுத்து மனிதன் இந்த மௌன காலத்தில் தான் அதையெல்லாம் உணரவே முடிந்தது. இத்தனை இன்பத்தையும் வைத்திருக்கிற போது மனிதன் துன்பப்படுகிறான், என்ன காரணம்? அப்போ தன்னோட நோக்கம் தெரியாம அவன் வாழும்போது இயற்கையாக இருக்கக்கூடிய இன்பம் கூட நமக்கு கிடைக்கிறது இல்ல. சரிங்களா? அப்போ நம்ம வாழ்வினுடைய நோக்கத்தையும் அதற்கான வழியையும் காட்டக்கூடிய ஆன்மீகம் உண்மையான ஆன்மீகம். அப்ப அந்த ஆன்மீகம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு பொறுப்பு உணர்வு வந்துவிடும். இப்ப நம்ம நிறைய தப்பு செய்யறோம், இல்லையா? இந்த உண்மையான ஆன்மீகம் நம்ம தவறிலிருந்து மீட்டெடுக்கணும். நீ செய்தது தவறு என்று சொன்னால் மட்டும் பத்தாது. இப்ப நிறைய மதங்கள் சொல்லுகிறது, நீங்கள் செய்கிறது தவறு என்பது சொல்லுகிறது. பட் உண்மையான ஆன்மீகம் எது தவறு என்பதையும் சொல்லும். அதே சமயம் அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது என்பதற்கான வழியையும் காட்டணும். சரிங்களா? அப்ப நம்ம தவறு செய்யறோம், செய்த தப்பு தான் துன்பமா வருது, இல்லையா? இப்ப மத்தியானம் சாப்பிட்றீங்க, உட்கார்றீங்க, சரிங்களா? இத்தனை வருஷமா சாப்பிட்டு இருக்கிறோம். இப்ப எனக்கு ஒரு 40 வயசு அப்படின்னா எவ்வளவு? நாம 12 40 இன்ட்டு 365 39 வயசு. சரிங்களா? 39 கணக்கு போறேன். 14,235 நாள் இன்ட்டு 3 வேலை 42,705 வேலை நான் சாப்பிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 43,000 தடவை சாப்பிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? 43,000 தடவை சாப்பிட்ருக்கிறேன். அதுல ஒரு 3 வயசு வரைக்கும் ஒரு 1000 தடவை சாப்பிட்டதை விட்டுருங்க. 40,000 தடவை நான் சாப்பிட்ருக்கிறேன். 39 வருஷத்துல 40,000 தடவை உட்காந்து 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 சாப்பிட்ட பதிவு என்கிட்ட இருக்குது. ஆனா இந்த 40,000 தடவை சாப்பிட்டதுல எனக்கு பல முறை நான் அளவுக்கு மீறியோ முறை மாறியோ சாப்பிட்ட பதிவு என்கிட்ட இருக்குது. அதுல பட்ட துன்ப உணர்வும் என்கிட்ட இருக்குது. சரிங்களா? அப்போ இத்தனை தவறுகளை நான் செய்து இவ்வளவு துன்பத்தை அடைந்த போதும் இன்னைக்கும் நான் என்ன பண்றேன்? சேம் அதையவே தான் ஃபாலோ பண்றேன். அப்படியா? தியானம் செய்யாத நபர்கள் அத்தனை பேரும் அப்படியே தான். நாமெல்லாம் தியானம் செய்யறதுனால கொஞ்சம் மாற்றம் பெற்றிருக்கிறோம், இல்லையா? நாம் செய்த தவறுகளை கண்டுபிடிக்கிறோம். அப்ப இன்னைக்கு ஒரு முறை துன்பம் வந்ததா, சரி துன்பம் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டா இல்ல, வரலாம். பட் வந்தது எதற்காக? இறைவன் துன்பத்தை கொடுத்து நம்மை மாற்றி அமைக்கிறான், இல்லையா? அப்ப அதன் மூலமாக நம்ம மாற்றி அமைந்து கொள்ள வேண்டும். அதான் உண்மையான ஆன்மீகத்தினுடைய ஒரு வழி. அப்ப இந்த செய்த தவறுகள் தான் துன்பமாக வருகிறது என்பதை ஒரு ஆன்மீகம் நமக்கு புரிய வைக்கணும். அதான் உண்மையான ஆன்மீகம். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்னாங்க பாத்தீங்களா? நான் செய்த தவறுகளே எனக்கு துன்பமாக முளைக்கிறது என்பதை எந்த ஆன்மீகம் கொடுக்கிறதோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதை முதல் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை தெரிந்த பின்பு இனி துன்பம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த தவறு செய்யாமல் இருக்கணும்.
அதற்கு என்ன வேண்டும்? 2 வேண்டும். ஒரு ஆன்மீகம் இன்னும் 2ஐ கற்றுக் கொடுக்கணும். எது தவறு என்று சொல்ல வேண்டும். அந்த தவறிலிருந்து எப்படி மீண்டு வருவதற்கான வழியை சொல்ல வேண்டும். அந்த வழியில 2 விஷயம். ஒன்று விழிப்புணர்வு. ஒரு ஆன்மீகம் விழிப்புணர்வை மனிதனுக்கு கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வை கொடுக்கணும். அவேர்னஸ். ஒவ்வொரு செயலிலும் அவேர்னஸ் இருக்கணும். அதற்கு தான் மகரிஷி ஆக்ஞை தியானத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பேரே விழிப்புணர்வு தியானம். கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு தியானம். சரிங்களா? அப்ப ஒரு ஆன்மீகம் விழிப்புணர்வை கொடுக்கறதா இருக்கணும். அப்ப நீங்க அதை தியானம் பண்ணும்போது கூடவே இன்னொன்னு சேர்ந்து வந்துரும். வைராக்கியம். என்ன வந்துரும்? வைராக்கியம். மன வலிமை வந்துவிடும். ஒன்று தவறு என்றால் அதை விட்டுவிடக்கூடிய ஒரு அது கூட அழகரையா சொன்னாங்க. இன்னைக்கு ஏதோ அவரோட ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அந்த மௌனத்தில் தான் சொன்னார். ஒருத்தர் கூட ஐயா கிட்ட கேட்டாங்க, இன்னைக்கு ஐயா நான்வெஜ் சாப்பிட்றது சரியா தப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவரோட பதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. நான்வெஜ் சாப்பிட்றத பத்தி நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? இதுக்கு முன்னாடி தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னாரு. சரி, என்ன சொல்லியிருக்காரு? வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாரு. அதுக்கு அவர் கேள்வி கேட்டவரே சொன்னார், அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். மகாத்மா காந்திஜி என்ன சொல்லியிருக்காரு? சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? சாப்பிடக்கூடாது. அப்ப அத்தனை பேர் சொல்லிட்டாங்களே, இப்படி நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு அவங்க பேர்ல நம்ம சாப்பிட்டுக்கலாமே அப்படி ஒரு எண்ணம். சரிங்களா? ம்? உண்மையான ஆன்மீகம் என்பது உயிர் கொலையை நிச்சயமாக உணவுக்காக தூண்டாது. உணவுக்காக தூண்டாது. அப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாம் அது சாப்பிட்டாங்க. இன்னைக்கும் சில இடத்துல சாப்பிட்டு தான் இருக்காங்க. பல இடத்துல சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உண்மையான ஆன்மீகம் ஒரு உயிர் மேல அன்பையும் கருணையும் வளர்க்குமே தவிர, ம், தன்னூன் பெருக்க பெரிதூன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள்ங்கிற குறளை ஐயா அன்னைக்கு சொன்னாங்க. அப்ப தவறு என்று தெரிந்த போது எனக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையான ஆன்மீகம் எனக்கு ஒரு வழியை காட்டிடுச்சு. நீ உயிர், நீ அந்த விலங்கினத்திலிருந்து வந்திருக்கிற உயிர், உன்னுடைய மூதாதையர்கள் தான் அவங்க. நீ விலங்கினத்திலிருந்து வந்த போது ஒரு உணவை உயிரியா உண உணவாக ஒரு உயிரை கொன்று சாப்பிட்டது சரிதான். விலங்குகள் அப்படிதான் பண்ணுது. விலங்குகளுக்கு தனியாக உணவை உற்பத்தி செய்ய தெரியாது. அதனால் அவை அப்படி செய்கின்றன. ஆனால் நீ மனிதன், உனக்கு 6 அறிவு வந்து விட்டது. உனக்கு சிந்திக்கிற அறிவு வந்து விட்டது. நீங்க பாருங்க, ஒரு பனி பிரதேசத்தில் இருக்கிற ஆடு அந்த பனியை தாங்குவதற்கான சூழல் அதனுடைய தோலிலே இருக்குது. ஆனா நீங்க மனுஷன் அங்க போனா அவனுக்கு தோல் மாடு ஆடு மாதிரி இருக்கிற மாதிரி முடி வளராது. நல்லா யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப அவனுக்கு 6வது அறிவு வந்துருச்சு. அப்ப அந்த விலங்கில் இருக்கிற உடையை எடுத்து தனக்கான உடையாக அவனால் பயன்படுத்திக் கொள்ள முடியும். காஞ்சி பெரியவர் சொல்வார் 6வது அறிவு. சரிங்களா? இப்போ அந்த உயிரை கொல்லணும் கூட அவசியம் இல்லை. செயற்கையாக பொருட்களை கொண்டு உடையை அணிந்து கொள்ள முடியும். கோட் சூட் போட்டுக்க முடியும். அப்ப பிறருக்கு துன்பம் வராமல் பிறர் துன்பம் போக்கி தன்னின்பம் காத்து வாழக்கூடிய ஒரு வழியை காட்டுறதா உண்மையான ஆன்மீகம். சரிங்களா? நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ உணவுல எனக்கு எது சரி தவறுன்னு தெரியும். பட் அதுல வைராக்கியம் இல்லை நிறைய பேருக்கு. வள்ளலாருடைய அமைப்பிலேயே நிறைய பேரை நான் பார்க்கிறேன். சரிங்களா? எல்லாரையும் சொல்லல. நிறைய பேர் வள்ளலாரே அவங்களுக்கு பிடிக்குது. ஆனால் நான்வெஜ் விடுறதுக்கு மனசு இல்ல. அதற்குன்னு நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை விடணும்னு நான் கட்டாயமா சொல்லல. சரிங்களா? ஒரு உண்மையான ஆன்மீகம் சத்தியத்தை ஸ்ட்ராங்கா சொல்றதா இருக்கணும். இப்ப மகரிஷி அவங்களும் சொல்லியிருக்காங்க, உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பு அப்படின்னு பேசியிருக்காங்க. ஐந்தொழுக்க பண்பாட்டுல கொடுத்துருக்குறாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன்னு இரண்டொழுக்க பண்பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க. சரிதானுங்களா? இதெல்லாம் மகரிஷி சொன்ன மிகப்பெரிய சத்தியங்கள்.
ஆனா மகரிஷி நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு வள்ளலார் அளவுக்கு வலியுறுத்தல. என்ன காரணம் தெரியுங்களா? சரி, மகரிஷி கொடுத்த அந்த தியானத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து செய்கிறாரோ அவரிடமிருந்து இயல்பாகவே அந்த உணர்வு போயிரும். இது நான் அனுபவிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஆயிரக்கணக்கான நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். உண்மையாலுமே இந்த பயிற்சி யாரெல்லாம் சரியா முறையா செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த உணர்வு தானாக அற்று போய்விடும். இயல்பாக போயிடும். கட்டாயப்படுத்துதல் அல்ல, இல்லையா? அப்ப அதற்கான வழிமுறைகளை கொடுப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். ம். பொதுவா மனுஷங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம செய்யற தவறு நமக்கு தெரியறது இல்ல. பெரும்பாலும் பிரச்சனை, துன்பங்கள் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா பழக்கத்தின் வழியாகத்தான் நமக்கு நிறைய பிரச்சனை. ஏன்னா நிறைய பழக்கங்கள் நமக்கு இயல்புலேயே வந்துருது, ஹெரிடிட்டரியா வந்துருது. ரெண்டாவது சூழ்நிலை, அந்த சூழலால, சரிங்களா? பழக்கத்தாலையும் சூழ்நிலையாலையும் தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. 3 விஷயம் மகிழ்ச்சி அடிக்கடி சொல்லுவாங்க. ஒரு மனிதன் துன்பப்படுவதற்கான காரணம் இது. இது எல்லாம் போக்குனாதான் அது உண்மையான ஆன்மீகம். ஒண்ணு அவருடைய பழக்கம், அதனால நிறைய தவறுகள் நடக்கும் தீய பழக்கங்களால. சூழ்நிலை, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால நிறைய தவறுகள் நடக்கும். மூன்றாவது புலன் கவர்ச்சி, சரிங்களா? அப்ப அந்த புலன் கவர்ச்சி நம்மளை என்ன பண்ணும், அப்படியே ஈர்த்துரும். துன்பத்துல, தவறுல, சூழ்நிலையில நம்ம மாட்டிக்கிறோம், பழக்கத்துல, சரிங்களா? அப்போ இந்த சூழல்ல நம்ம இருக்கிறப்ப நம்ம செய்யறது தவறு என்று தெரியறது இல்ல. அப்ப மேல 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 நம்ம இதுல மாட்டி துன்பத்திற்கு ஆளாகும். அப்ப இந்த மூன்றிலிருந்தும் ஒரு மனிதனை விடுவிக்க கூடியதுதான் உண்மையான ஆன்மீகம். இதுல இல்ல, அவன் மறுபடியும் மறுபடியும் இப்ப பக்தி மார்க்கத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா எந்த மக்களாவது அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்களா? எத்தனை ஆண்டுகளா இருக்கிறாங்க, எத்தனை தலைமுறைகளா இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் குறை சொல்ல முடியாது. அதுலயும் உயர்ந்த நிலை அடைஞ்சவங்க இருக்காங்க, ஆனா ரொம்ப கம்மி. எல்லாம் அவன் செயல்னு டோட்டலா சரண்டர் ஆனவங்க எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இல்லையா? உடல் ஆரோக்கியம், மன அமைதியோட, குடும்ப ஆரோக்கியத்தோட, குடும்ப உறவுகள்ல இணக்கத்தோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? சரிங்களா? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். இப்ப மேல 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 தப்பு செய்து தப்பு செய்து என்ன பண்றோம்? துன்பத்தை தான் அனுபவிக்கிறோம். அப்ப இப்படியே இருந்ததுன்னா வந்த வேலை என்ன அப்படின்னு நமக்கு தெரியறது இல்ல. பிறவியின் நோக்கத்தை மறந்தே போயிடுறான்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. பிறவியின் நோக்கம் மறந்தே போயிடுச்சு. 6 தீய குணங்கள் அதீதமாக வளர்ச்சி பெற்று பஞ்சமகா பாதகங்களுக்கு ஆட்பட்டு, இல்லையா, 5 பெரும் பயிர் செயல்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சமுதாயத்துல பெருகிட்டு தான் வருது. இதுதான் ஆன்மீகத்தினுடைய அடையாளமா? சரிங்களா? இந்த இவ்வளவு மதங்கள், இவ்வளவு ஞானிகள், இவ்வளவு யோகிகள் தோன்றிய இந்த சமுதாயத்துல அப்போ என்ன நடந்துட்டு இருக்குது இந்த சொசைட்டில? இப்ப நாளுக்கு நாள் நமக்கு துன்பம் பெருகிட்டு இருக்கா, துன்பம் குறைஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா துன்பம் மிகப்பெரிய அளவுல பெருகிட்டு இருக்கு. இன்னும் இறைவனை பற்றி எண்ணமே இல்லாம போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப குறைவாயிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப அதற்கு என்ன வேண்டும்? அதற்கு சரியான முறையான தத்துவ விளக்கமும் மனதிற்கான பயிற்சியும் வேணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஆன்மீகம் மனதை பற்றி மிக தெளிவான விளக்கத்தை நமக்கு சொல்லுகிறதோ, மிக தெளிவான விளக்கத்தை சொல்லுகிறதோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், தப்பு செய்யறதும் மனசுதான். சரிங்களா? எது? தப்பு செய்யறது மனசுதான். இனி அந்த தப்பு செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது அந்த மனசுதான். சரிங்களா? அப்ப என்ன செஞ்சா தப்பு நடக்காம இருக்கும் அப்படிங்கறத முடிவு பண்ணி அதுபடி நடக்க வேண்டியது மனசுதான்.
அப்போ மனச பழைய நிலையிலேயே வச்சுட்டு ஒரு புதிய வழியில நம்மால செல்ல முடியாது. சரிங்க. அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க? உண்மையான ஆன்மீகத்திலே ஒரு மனதை எப்படி கையாள வேண்டும்? ஒரு மனம் என்றால் என்ன? ஏன்னா மனம் தானே வாழ்கிறது. மனம் தானே வாழ்க்கையாக மாறுகிறது. மனம்ங்கிறது ஒண்ணு ஆஃப் பண்ணிருங்களேன் நம்மகிட்ட இருந்து. வாழ்க்கையே இல்ல. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவருக்கு மனசு இயக்கத்தில் இல்ல. அவருக்கு வாழ்க்கையே இல்ல. அது ஒரு பிணம் தான். உயிரோடு இருக்கிற பிணம் மாரி தானே அவரு. இல்லையா? அப்ப மன இயக்கத்தை பற்றி தெரியலைன்னா வாழ்க்கையே கிடையாது. மனம் போல வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்க. மனமே தான் வாழ்க்கை என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப எந்த ஒரு ஆன்மீகம் மனதை பற்றி நமக்கு தெளிவாக விளக்கி, மனதிலிருந்து அதனுடைய செயல்பாடுகளிலிருந்து அது நல்லது கெட்டதை உணர்ந்து, அது தீய வழியிலிருந்து செல்வதை தடுத்து, நல்ல வழியிலே செல்ல வைத்து, அதற்கு ஒரு புதிய பாதையை காண்பித்து, நல்ல வழியில் பயணிக்க வைக்குது பாருங்க. அதுதான் உண்மையான ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகம் நம்ம பேசிட்டு இருக்கிறது. சரிங்களா? அப்ப மனதிற்கு அந்த ஆன்மீகத்துல என்ன குடுக்கணும் அப்படின்னா, மனதில் தான் நல்லது, கெட்டது எல்லாமே இருக்குது இல்லையா? அப்ப அந்த மனதிற்கு ஒரு ஆற்றலை கொடுக்க வேண்டும். குறிப்பாக நல்ல வழியிலே நிற்பதற்கான ஒரு ஆற்றலை அந்த ஆன்மீகம் குடுக்கணும். அது தியானத்தின் மூலமாக, சிந்தனையின் மூலமாக, சரிங்களா? சரி. இதை குடுத்தா அது உண்மையான ஆன்மீகம். அப்ப இதை பெற்றுக்கொண்டு அந்த மனம் அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். தன்னைத்தானே அத சரி செய்தாகணும். ஏன்னா வெளியிலிருந்து நான் இப்ப செய்திகள் உங்களுக்கு சொன்னாலும், மகான்கள் நமக்கு சொன்னாலும், அந்த மனசு தான் அந்த மனசிற்கு என்ன சொல்லணும்? வழிகாட்டிக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த மனச மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுட்டா, நம்ம வாழ்க்கையில இன்பம் எப்படி இருக்குன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்கன்னா, இடையறாத இன்பமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மனச மட்டும் நீங்க தெளிவா தெரிந்து கொண்டு, அதை புரிந்து கொண்டு, அதை உயர்த்தி கொண்டோமானால், நம்முடைய வாழ்க்கை இன்பத்தை தவிர ஒண்ணுமே இருக்காது. தெரியுதுங்களா? இந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஷத்துல ஒரு சந்து வந்துருச்சாமா. ஏதோ ஒரு கெட்ட வினையில ஒரு சந்து. முழுமையா கெட்ட வினை. அதுல ஒரு சின்ன சந்து. நல்ல வினை. அது சந்தோஷம்னு சொல்லுவாங்க. வினைப்பதிவை சொல்லி ஒட்டி பேசுறப்ப. சரிங்களா? ஆனா அப்படி இல்ல. இது இடையறாத இன்பம் மனித வாழ்க்கையில. ம். அப்ப இந்த மனதை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய ஆன்மீகம் தான் உண்மையான ஆன்மீகம். மனம் உயர்ந்துருச்சுன்னா மனித வாழ்க்கை உயர்ந்து விடும். நான் ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். இது தொடர் சொற்பொழிவாகவும் வைத்துக் கொள்ளலாம். அடுத்த வகுப்புல உங்களுக்கு இன்னும் சில ஆழமான செய்திகளை பகிர்ந்து கொள்றேன். சரிங்களா? அப்போ இந்த உண்மையான ஆன்மீகத்திலே இறைவன் என்ற விஷயத்தை மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டப்பட வேண்டும். இறைவன் என்றால் யார்? இறைநிலை என்பது என்ன? எல்லாரும் சொல்லி வச்சுட்டாங்க. அது அங்குங்க எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கிறது. அது சர்வ வல்லமை கொண்டது. அது எங்கும் நீக்கமற நிறைந்தது. எல்லா பொருட்களுக்குள்ளும் இருக்கிறது. எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறது. அது இல்லாத இடமில்லை. அவனின்றி ஓரணுவும் அசையாது. இதெல்லாம் நிறைய தத்துவங்கள் கேட்டாச்சு. நீங்க சப்ஜெக்டே பேசுறதுனாலும் பேசலாம். பட் அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இருக்குதா இன்னைக்கு எத்தனை பேர்கிட்ட இருக்குதுன்னு யோசித்து பாருங்களேன். அதான் சொல்லுவாங்க மகரிஷியோட மன்றங்கள்ல, நான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மன்றத்துல பார்த்தேன். கடவுளை தேடும் பணி இங்கே நிறைவு பெறுகிறது என்று. சத்தியமா சொல்றேன், இங்க நிறைவு பெறுகிறது. உண்மையான ஆன்மீகம் உங்களுடைய கடவுளை பற்றி, ஏன்னா மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை தேடுதல் ஒன்று கடவுள் பற்றிய தேடுதல். அதுதான் ஆன்மாவினுடைய தேடுதல். அந்த தேடுதலை எந்த ஒரு ஆன்மீகம் நிறைவு செய்கிறதோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதுதான் உண்மையான ஆன்மீகம். இல்லாட்டி அதெல்லாம் போலி. மற்றதெல்லாம் போலி. இப்ப நான் சொன்ன விஷயங்களை எல்லாம் எது நமக்கு தெளிவுபடுத்தவில்லையோ
அதெல்லாம் போலி ஆன்மீகம் என்று நான் சொல்லுகிறேன். அல்லது நம்ம அதை புரிஞ்சு கொள்ற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லையா என்னன்னு தெரியல. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது மிக மிக எளிமையானது. மிக மிக எளிமையானது. யாருக்கு புரியாது? பாமரருக்கும் புரியக்கூடிய விளக்கம் இது. சரிங்களா? அப்ப உண்மையான ஆன்மீகம் என்பது மனித மனதை பற்றி அது தெளிவாக விளக்கும் போதே அது சொல்லிடும். மனம் என்பது உயிரிலிருந்து வெளிப்படுகிறது. மகிழ்ச்சி தெளிவா சொல்றாங்க. ம். மனம் தன்னுடைய மூலமான உயிரில் ஒடுங்கி தியானிக்கிறது ஆக்கினையிலே. பின்பு துரியத்திலே அந்த உயிரின் உள்ளேயே அது நிலை பெற்று நிற்கிறது. இன்னும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்கும் போது அது உயிரின் மூலமாக இருக்கிற அந்த இறைநிலையை, சுத்த வெளியை, அந்த அறிவை அடைகிறது. அந்த நிலையை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் தெய்வமே. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. சரிங்களா? அப்ப நம்ம எல்லோரும் தெய்வம் ஆக முடியும். எப்ப நம்ம தியானம் செய்து உயிரை உணர்ந்து உயிருக்கு உட்பொருளாக இருக்கிற அந்த அறிவை மெய்ப்பொருளை உணரும் போது நம்ம எல்லோருமே தெய்வ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அதைத்தான் மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை, மகரிஷி அவர்களுடைய இந்த வேதாத்திரிய தத்துவம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்குது. சரிங்களா? இதெல்லாம் உண்மையான ஆன்மீகத்திற்கான அடையாளங்களாக நான் உங்களுடைய சிந்தனைக்கு கொடுத்திருக்கிறேன். நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்துக் கொள்ளலாம். இதுல எதுவுமே கட்டாயம் இல்லை இல்லையா? மகரிஷியோட தத்துவமே எங்க தொடங்குதுன்னா, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். அப்ப ஆன்மா என்றால் என்ன? இதனுடைய கண்டினியூவேஷன் நான் உங்களுக்கு பின்னாடி அப்படியே பேசுறேன். இந்த மனதை பற்றி உயிரை பற்றி பேசும்போது தான் உண்மையான ஆன்மீகத்திலே ஆன்மா பற்றிய விளக்கமும் வரணும். இன்னும் பல்வேறு செய்திகள் உங்களுக்கு சொல்லணும் உண்மையான ஆன்மீகத்துல. இப்ப தொடக்க செய்தியாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன். சரிங்களா? இதனுடைய அடுத்தடுத்த வகுப்புகள் இந்த உண்மையான ஆன்மீகத்தினுடைய முழுமைத்தன்மையை நமக்கு எய்த வைக்கும். இது இந்த உரையினுடைய தொடர்ச்சியிலே கூட நாம் அந்த இறை உணர்வை பெறுவதற்கான வழிகள் நமக்கு காட்டப்படும். அதை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு நான் இப்ப சொன்ன விஷயத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் பயணித்துக் கொண்டிருப்பது மிக 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 தெளிவான தூய்மையான ஒரு ஆன்மீகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, அது உண்மை அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அஹ், அது பெரிய ஆடம்பரமாக இருக்காது, பெரிய ஒரு கவர்ச்சியாக இருக்காது இல்லையா? ஆனா இன்னைக்கு உலகம் கவர்ச்சி உலகமா இருக்கிறதுனால இந்த உண்மையான ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. மக்கள் நிறைய போலிகளாக இருப்பதால் போலி ஆன்மீகம் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதுதான் இயற்கையும் கூட. ஒரு நல்ல குருவை அடையணும்னா நம்மகிட்ட அந்த நல்ல பதிவு இருக்கணும் இல்ல? என்கிட்ட எல்லாம் தப்பான பதிவு இருக்குன்னா எனக்கு ஒன்று தவறான ஒரு வழிகாட்டியை தான் காமிக்கும். அவர் குருன்னு கூட சொல்லக்கூடாது. சரிங்களா? நான் தவறான வழியில போயிட்டு இருக்கேன்னா என் கர்மா அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிகச்சிறந்த குருவினுடைய வழியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையான ஆன்மீகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இது ஒரு ஒரு 4-5 வாரங்கள்ல உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்றேன். நான் இப்ப தொடக்க புள்ளி வச்சிருக்கிறேன். அடுத்த வகுப்புகள்ல இந்த உண்மையான ஆன்மீகம் உங்களை எப்படி இறையுணர்வுக்கு கூட்டி செல்கிறது அப்படிங்கிற பாதையும் மகரிஷி அவர்களுடைய வழி நின்று உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். சரிங்களா? நிச்சயமாக இது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுக்கு நான் கேரண்டியா நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அப்போ அந்த விதத்திலே நாம் சரியான பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மகரிஷி அவர்கள் சொன்ன பயிற்சிகளை, அவர் சொன்ன தத்துவங்களை நாம் தொடர்ந்து செய்து சிந்தித்து அதை நம் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி இந்த புனிதமான நல்ல தினத்தில இந்த ஒரு தெய்வீகமான சிந்தனையில
நிறைவாக கலந்து கொண்டு உங்கள் கருமையத்திலே அந்த ஆன்மீக விஷயங்களை பதிவித்துக் கொண்ட அனைத்து மனித தெய்வங்களுக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும், இன்னும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழிநடத்துவதாகவும் அமைந்து, அந்த இறை பேராற்றலினுடைய கருணையினால் நீங்களும், உங்கள் அன்பு குடும்பமும், உலக மக்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி, இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும். அதாவது நம்ம இப்போ காலையில நேரத்துல மார்கழிக்கு அப்புறம் நேற்றிலிருந்து ஒரு